ಮೈ ಫ್ಯಾಮಿಲೀಸ್ ಎಲ್ಲರೂ எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ಯೆಗೆ ಜಗನ್ನ ಸಮಸ್ಯೆಗೆ ಅಂತ ನಿಮ್ಮ தசகுசரத ಅಂತು எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து டே விலாகும் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹாப்பியான ஒரு டேன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நாங்கள் வந்து கடன் கேட்டிருந்தோம், அவங்க இன்னும் தரல அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று தான் வந்து ஒரு 15,000 கொடுத்தாங்க. அப்போ தான் வந்து என்னோடய உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 50,000ல் வந்து நான் வந்து ஒரு 10,000 கேட்டிருந்தேன். நான் வந்து அடுத்த மாதம் கொடுத்துட்றேன், யூடியூப் பேமெண்ட் வந்ததுமே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார்கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க வந்து எனக்கு ஒரு 10,000 கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு ரிலாக்ஸாக இப்போது இருக்கேன். ஓகே, நேற்று செம்மையான வெளி எனக்கு அந்த இது வரலன்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு அப்புறம் தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடிச்சதுக்கப்புறம் நைட் வந்து ஒரு 10 o'clock கால் பண்ணி சரி ஓகே வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்கிட்ட 10,000 இப்போ வந்து என் அக்கௌண்ட்டில் இருக்குது. இனிமேல் ஹாஸ்பிட்டல் போகும்போது எந்த பிரச்சனையும் வராது. எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தீங்க, உனக்கு சின்ன வயசு தானே, நீ ஏன் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே நான் வந்து அந்த 2 months மட்டும்தான், ஏன்னா ரெகுலராக நான் எடுத்துட்டேன். டாக்டர் வந்து கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க இந்த 2 monthsல கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் நான் வந்து இந்த 2 months மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்படுவேன். மற்றபடி அதுக்கு மேலே நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன். அது நடந்தாலும் சரி நடக்காலும் சரி, என்ன நடக்குதோ என்னோடய லைஃப்பில் அதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ஒரு அதோட இதில் தான் இருக்கேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட்டிவாக பேசுறதுக்கு. உண்மையாகவே நான் இந்தளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. 2-3 கமெண்ட்ஸ் அப்படி இப்படி வந்திருந்தாலுமே நிறைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு பாசிட்டிவாக வந்துருச்சு. ரொம்ப பாசிட்டிவ் வைப் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இன்றைக்கி வந்து செம்ம ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த காசும் வந்துடுச்சு. நான் இதை போட்ட வீடியோவில் நிறைய பேருமே எனக்காக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிஸ்டர் வந்து அழகாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் எல்லாருமே எல்லா யூடியூபர்ஸும் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, நீ முதல்லவே ஹாய் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்கிறீ. எல்லாரோட ஃபீலிங்கும் ஆகட்டும், எல்லாரோட ப்ராப்ளம் ஆகட்டும், நீ வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் என்னோடய ஃபேமிலியே நீங்கள் கிடைச்சது என்னோடய லக்கு. தேங்க்யூ ஃபார் கம்மிங் மை லைஃப். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி, எனக்காக இந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கேன். அதுவும் இல்லாமல் இன்னொரு குட் நியூஸும் இருக்குது. நான் இப்போ வந்து சொல்ல மாட்டேன். நான் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து சொல்லிடுவேன். அப்போ பார்க்கலாம் என்ன நடக்குது. எலெக்ஷனுக்காக ஓட்டு கேட்க வந்துட்டாங்க, அதனால தான். ஓகே, இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்ல, இன்றைக்கி வந்து நிறைய வந்து முருங்கைக்கீரை வந்து அழகாக வந்திருக்கு. நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு வீட்டு வேலை நடந்திருக்கு, இப்போ எவ்வளோ நடந்திருக்குன்னு அவங்கக்கிட்ட காட்டுருவாங்க பார்க்கலாம். இது வந்து காலையிலே வந்ததுக்கப்புறம் எடுத்தது. இங்கே பாருங்கள், இப்போ வந்து செவரு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி செங்கல் அதுக்கப்புறம் சிமெண்ட் இருக்கிறதுனால வெறும் மணல் மட்டும்தான். நேற்றே வந்துடுச்சு, நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் வீடியோக்குள்ளே. நேற்று வந்ததுனால இன்றைக்கி வேலை ஆரம்பிச்சிச்சு. அங்கே பாருங்கள், குரங்குங்க எல்லாமே எப்படி வந்து மழை வந்து தூரிட்டே இருக்குது, இருந்தாலுமே அந்த குரங்குகள் வந்து விளையாட்டே இருக்காங்க. அதுவும் வேறு மாதிரி குரங்குகள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் முகம் வந்து சிவப்பாக இருக்கும் பார்த்திங்களா, அது இல்லை. இது வந்து பிளாக் கலர் மங்கி. இதை பார்க்கும்போது பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருமே ஆட்களுக்கு வந்து வேலை வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்பாவும் ஹஸ்பண்டும் வந்து சேர்ந்து அவங்களும் 2 பேரும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இங்கே இருந்த மணல் எல்லாமே பாதி எடுத்துகிட்டு இந்த மாமியார் நின்றுருக்காங்க பார்த்திங்களா, அங்கே போட்டிருக்கோம் பாதி மணலை. இதுக்கப்புறம் மணல் வந்தால் தான் இதுக்குள்ளே போடணும். பட் வந்து மணல் கிடைக்கல. அதுலேயுமே இல்லாமல் இருக்கிற காசை வச்சு இதை சிவர் மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து போய் முருங்கைக்கீரையை வந்து பறிச்சிட்டு வந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் முருங்கைக்கீரை பொரியல். யாருக்கெல்லாமே பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். என்னோடய அம்மா செய்வாங்க தமிழ்நாட்டில் இருக்கும்போது. அவங்க செய்யும்போது நான் வெறும் முருங்கைக்கீரை வச்சு சாப்பாடு எல்லாமே நான் சாப்பிட்டுடுவேன். பட் இங்கே வேறு மாதிரி பொரியல் செய்கிறதுனால எனக்கு அந்தளவுக்கு இங்கே ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு வந்து செவரு ஏறிடுச்சின்னு சொல்லிட்டு 3 பேர் தான் இருக்காங்க. 4-5 பேர் வந்து ஹெல்ப்பர். அதுக்கப்புறம் கட்டை வேணும், ஹைட் வந்து கீழே ரொம்ப பள்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு அது மேலே நிற்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குட்டி தம்பி வந்து ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான்.
அவன் பண்ணுறது எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். நிறைய பேர் குட்டி தம்பியை காட்டுங்கன்னு சொல்கிறீங்க. அந்த குரங்கு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் குட்டி பையனோட இது. இப்போ பாருங்கள் எப்படி பேசுகிறான்னு நீங்களே பாருங்கள். அவன் வந்து பேயான், நாங்கள் வந்து பயப்படணும்னு சொல்கிறான். பேயா நீ? பேய். ஹாய் ஹாய் ஹாய். கொடி பறக்க விடுறானா அப்படின்னு சொல்கிறான். பொத்தக்கா அப்படின்னா கொடின்னு அர்த்தம். ஹாய் படி அவுச்சு, நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான் பாருங்க. இந்த கட்டில் மேலே வந்து இந்த பெட்ஷீட் போட்டிருந்தோம், அது கொஞ்சம் கலைஞ்சிருந்துச்சு. என்கிட்ட வந்து சொல்கிறான் இதை எடு பாருங்களா, இன்னும் சேட்டு பண்ணுறான்னு பாருங்கள். மேலே ஏறி நின்று துவைச்சி போட்டிருக்கோம், என்ன பண்ணுறான்னு பாருங்கள். இப்படி தான் பண்ணுவியா, இப்படி தான் பண்ணுவியா? ఎంత కొరంది திருப்பி மழை பெய்ய ஆரம்பிச்சானா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா கொஞ்சம் கூலிங்காக, ரொம்ப வெயிலில் வெந்து இப்போது கூலிங்காக இருக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. மாமியார் வந்து வெட்டிட்டுருக்காங்க. இந்த வீடு தான் க்ளீன் பண்ணணும், பட் இன்னும் க்ளீன் பண்ணல. பாருங்கள், நேற்று சொல்ல மாதிரியே கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, டப்பா எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். நேற்று நைட்டு என்னால் பண்ண முடியாது, நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோலேயே எந்த அளவுக்கு நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன்னு சொல்லிட்டு. காலையில் மார்னிங் எந்திரிச்சதுமே சீக்கிரமாக இன்றைக்கி எந்திரிச்சு இதை எல்லாமே முதல்ல அடுக்கி கீழே எல்லாமே பாக்ஸ் எல்லாமே கழுவி இது பண்ணேன். இன்றைக்கி பாருங்கள், இது வந்து சுடு சாப்பாடு, இது வந்து தண்ணி சாப்பாடு அதிகமாகவே இருக்குது. பாருங்கள், எல்லாமே நீட் பண்ணி வச்சுட்டேன். பார்த்தீங்களா, இன்றைக்கி நம்ம வீட்டில் பொரியல் பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை பொரியல் மட்டும்தான். தண்ணி சாப்பாடு தான் எல்லாருமே சாப்பிட போகிறோம், அதனால் வெறும் பொரியல் மட்டும்தான். வேலை செய்கிறது தான் செம்மையான ஒரு டென்ஷனாக இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த பையன் நான் பேசுறதை பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்கான். ஐயோ கடவுளே, என்னை பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியுதான்னு தெரியல, என்னை பார்க்கும்போது எல்லாமே சிரிச்சுட்டே இருக்கேன். நான் இப்போ கேமராவை எடுத்துகிட்டு இப்படி எடுக்கிறோன்னா அப்போ எல்லாமே பார்த்து என்ன சிரிச்சுட்டே இருப்பான். அந்த செங்கல் எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல. மழை வேறு வந்துகிட்டே இருக்குது, ஆனால் நல்லா தான் இருக்குது. ஆனாலும் பாருங்கள் எந்த அளவுக்கு வேர்க்குதுன்னு சொல்லிட்டு பொட்டு கூட இல்லை, கலைஞ்சி போயிடுச்சு. கடவுளே, எனக்கு ஸ்டிச்சிங் வேலை கொஞ்சம் இருக்குது, எனக்கு ஸ்டிச்சிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனை கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் அவங்க வீட்டில். பாதி ப்ளவுஸ் முடிச்சிருக்கேன், உங்ககிட்ட காட்டுறேன் இருங்க. கடவுளே, பேக் கேமராவில் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் டிசைனு. இது வந்து அந்த தமிழ்நாட்டிலேருந்து எனக்கு ஒரு சிஸ்டர் பார்சல் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த சாரி இன்னும் ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதுக்கு லேஸ் இந்த மாதிரி ஒயிட்டு கலரில் இருக்குது லேஸு. அது எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஒன்லி இந்த காஜா இருக்கிற சைடு மட்டும் இருக்குது. இந்த ஜாயிண்ட் பண்ணுற வேலை, ஸ்லீவ்ஸு எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். மற்றபடி லேஸ் வச்சு அடித்து திருப்பி பைப்பிங் வச்சு ஃபிட்டிங் அடிக்க வேண்டியது தான். அதுதான் கொஞ்சம் பாக்கியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு சிஸ்டர் வந்து இந்த பேக் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க, ஓரம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து அடிக்கணும். இந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா வேலை முடிஞ்ச மாதிரி தான். நான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது கரண்ட் போயிடுச்சு. சரி நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி மேலே தூவிட்டுருக்கேன்னு. எனக்கு பிடிச்ச லெமன் சாப்பாடு, அதுக்கப்புறம் வத்தல், கீரை பொரியல். யார் யாருக்கு எல்லாமே லெமன் சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன், எல்லா வேலையும் முடிச்சிச்சு. கொஞ்சம் வந்து ஓரம் வந்து இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணணும். இந்த உள்ள அதை ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தா கரண்ட்டே போயிடுச்சு. பாருங்கள், கரண்ட் இல்லை.
இந்த டிசைன் வந்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நல்லா இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். அப்புறம் சாரியில் இருக்கிற இதுவே எடுத்து பைப்பிங் வச்சேன். ஷார்ட்டேஜாக இருந்துச்சு கிளாத்து. இதை வந்து ஹெம்மிங் பண்ணிக்கணும். ஹெம்மிங் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் வந்து சிம்பிளாக அதே மாதிரி ஃப்ரண்ட். அதோட சாரீ பாருங்கள். இது ஃபால்ஸ் வந்து இன்னும் போடல. ஃபால்ஸ் வந்து போடணும். பட் வந்து கரண்ட் இல்லாமல் அப்படியே கிடைக்குது. இது வந்து அதோட பீஸு ரோப் கட்டணும். பேக் சைடு வந்து எனக்கு ரோப் இல்லாமல் இருந்துச்சு. ப்ளவுஸ் பின்னாடி வந்து நான் எல்லா ப்ளவுஸுக்குமே நான் வந்து ரோப் வைப்பேன். இங்கே வைக்கணும் ரோப்பு. வச்சதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். இந்த டிசைன் நல்லா இருக்கான்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். திருப்பி பாருங்கள், அந்த ட்ரெஸ் வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க இன்னொரு பொண்ணு, எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, மழை நல்லா பெஞ்சிட்டே இருக்குது. இன்னுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னோடய ஃபேஸை பார்த்திங்கன்னாவே எந்த அலகோலமாக இருக்கேன். காலையில் இருந்த ஃபேஸை இருக்கவே இருக்காது. கரண்ட் வந்து போயிடுச்சு. இதுக்கு மேலே எந்த வேலையும் செய்ய முடியாது. பாதி வேலை ஸ்டிச்சிங் வேலை அப்படியே நிற்கிது. இன்னுமே 2 பொண்ணுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பேக் ஃபுல்லாகவே இருக்குது. ஓரம் அணிக்கணும். எனக்கு மேபி ஒரு 100-120 ருபீஸ் வந்துடும். கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். மேபி இந்த சாரியை கூட வேர் பண்ணுவேன், சொல்ல முடியாது. என்னோடய லூஸு வந்து எந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது. எந்த டைமில் என்ன மாறும்னு அப்போது மாற்றுவேன். சரி, ஓகே. இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. மனசார நான் வேண்டிக்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் பாய். இன்றைக்கி சீக்கிரமாகவே வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். பாய்.